நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ராம் அவர்களின் பறந்து போ. கரெக்ட் தாங்க. கட்டுறது தமிழ், அதுக்கப்புறம் பேரன்பு, தரமணி, இந்த மாதிரியான தரமான படத்தை கொடுத்த டைரக்டர் ராமோட படத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டிகோட் பண்ணி பேச போகிறோம். குறிப்பாக அந்த பறந்து போ படத்தோட ட்ரெய்லர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியாக ஆக்கிருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவா அவர்களோட அந்த நடிப்பும், அஞ்சலி அவர்களோட அந்த போர்ஷன்ஸும், அந்த குட்டி பையனோட மழலை பேச்சுகளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு. சமீபத்தில் வெளியே இருந்த அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ரெசம்பன்ஸ் மாதிரி இந்த ஒரு படமும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு சற்றே சளைக்காமல் சூப்பரான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் மிர்ச்சி சிவா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலக்கலாக வந்து நடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலக்கலப்பு அந்த மாதிரியான படங்களுக்கு, தமிழ் படங்களுக்கு சற்றே சளைக்காத ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இந்த ஒரு படத்துலேருந்து சிவாவை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையுமே இந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து சிவா அவர்கள் கொடுத்துருக்காரு. சிவா இப்படி ஒரு படம் நடிக்க முடியுமான்றதை தாண்டி ராம் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்றது தான் வந்து ரொம்பவே மிராக்லஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமோட படம் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கருத்து சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த கமர்ஷியல் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, சினிமாவில் ரொம்ப கமர்ஷியலாக கலகலப்பாக மட்டும் தான் இருக்கணும், அந்த ஹார்ட் ஹிட்டிங் மூமெண்ட்டே இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் படம் பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தான் ராம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு தான் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. குறிப்பாக இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பையனை முக்கால்வாசி இந்த கிரில் கேட்டுக்குள்ளேயே வந்து அந்த பையன் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அந்த பையனுக்கு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த குட்டி பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு க்ரஷ் ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு பேர் ஜென்னா, அந்த குட்டி பையன் பேர் அன்பு. அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அப்படின்ற வார்த்தைக்கு சற்றே சளைக்காத விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விஷயங்களை, அந்த அன்புன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பையனுக்கு இடைப்பட்ட அந்த அன்பு, அந்த ஒரு உரையாடல்லாம் வந்து அந்த படத்தோட ஃபுல் லென்த்தாகவே இருக்குது. நான் சொன்னவனே படம் ஃபுல்லாக அந்த கிரில் கேட்டுக்குள்ளேயே முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. அந்த கிரில் கேட்லேருந்து வெளில வர பையன் அப்பாவோட சேர்ந்து ஒரு ரோட் ட்ரிப் போகிறான். அம்மா வந்து ஒரு பிஸ்னஸ் வழியாக கோயம்புத்தூர் போயிடுறாங்க. அந்த அம்மாவோட கேரக்டரில் ஆண்டனி கிரேஸ் வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. சிவா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் சிவாவால் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கிற மாதிரி தான் விஷயங்களுக்கு. படம் வந்து ரொம்ப ஜோவியலாகவே தான் நகருது. வெளியே போகிறவங்க ஒரு 2 பேர் வந்துன்னா சிவாவோட எக்ஸ்லவரை பார்க்குறாங்க. எக்ஸ்லவராக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியாக வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்த காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவாவோட எக்ஸ்லவர், அஞ்சலி வந்து சிவாவோட எக்ஸ்லவர் கணக்கு தான். அந்த ஃபேமிலியோட அந்த பையன் இது பண்ணுறது, ஸ்ட்ரேஞ்சஸோட அந்த பையன் மீட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த பையன் அடிக்கடி தொலைஞ்சு போயிட்டு கிடைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு சில இடங்களில் ரசிக்க வகையில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் என்னப்பா திருப்பி அந்த பையன் தொலைஞ்சு போயிடுறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு லைட்டான ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது. ஆனாலுமே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர்ஸும் பக்காவாக புரிந்திருக்கு. இந்த படத்தோட மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லோவாவோ லேகாவோ இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. ஓப்பனிங்கில் மட்டும் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தெரிஞ்சாலும் அது வந்து அதை அனுபவித்து அந்த குழந்தைங்களோட நீங்கள் படம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு அப்பாவா அம்மாவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ண மாட்டோம். பசங்களுக்காக குடும்பத்துக்காக தானே நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்துருந்தாலுமே அந்த பசங்களோட ஒரு விஷயம், பசங்களோட ஒரு ஏக்கம் அப்படின்றது அந்த தாய் தந்தை கொடுக்குற அந்த வேல்யூபிள் டைமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமுக்காக ஏங்கிற அந்த குழந்தையோட கதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் படமுமே. கடைசியாக அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைக்கு என்னமான ஒரு விஷயங்கள் கொடுத்தாங்க. ட்ரெய்லர்லேயே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த பையனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மலை வேணும், அந்த குளம் வேணும், அந்த கிரவுண்டு வேணும், அங்கே இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. குறிப்பாக சினிமாட்டோகிராஃபி, இந்த சிட்டி கல்ச்சர்லேருந்து மொத்தமாக வெளியே போயிட்டு இந்த கிராமத்தை காட்டுறது, இந்த ஏரியல் வியூவிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி விஜய் யேசுதாஸ், அதுக்கப்புறம் அஜய் வர்கீஸ், இவங்க எல்லாம் அந்த படத்துக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான இடங்களில் கச்சிதமாக பொருந்தி போகிறாங்க. பறந்து போ ராமின் அடுத்த இல்லை இதுவரை வந்த ராமின் படங்களில் அனைத்து குடும்பத்திற்குமான ஒரு படமாக வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரெக்கார்டெல்லாம் இந்த படம் முயற்சி போகும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நான் நம்புகிறேன். நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ராமின் இந்த படைப்புக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.9 கொடுக்கலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அவுட் ஆஃப் 5க்கு நம்ம 3.9 வரைக்கும் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்த படத்தோட ரிவ்யூவில் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்வி. நன்றி.